வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, இந்த அம்மாவை நீ சாதாரணமாகத்தான் நினைத்தாய். இதுவரை நினைத்தேன் நீ ஏதோ கோபத்தில் தான் இந்த வாராகியை திட்டுகிறாய் என்று. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது நீ வெறுத்துதான் என்னிடம் பேசுகிறாய் என்று. நான் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி என் மனதை நீ காயப்படுத்துகிறாய். அது உனக்கு தெரியுமா? நான் எதுவும் செய்யாமலேயேவா இந்த உலகத்தில் நீ தனியாளாக வாழ்ந்து விடுகிறாய்? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களுடைய உதவி இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம். ஆனால் தெய்வத்துடைய உதவி இல்லை என்றால் இவ்வுலகத்தில் எவனாலும் ஒரு துளியை அசைக்க கூட முடியாது. அதை அனைவருமே தெரிந்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை நான் எந்த ஒரு குறையுமே சொல்லவில்லை. உன்னையும் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. ஆனால் ஏன் நீ கோபமாக நடந்து கொள்கிறாய்? கோபங்கள் வேண்டாம். திருப்தியான வாழ்க்கை உனக்கு அமையும். அதுவும் கூடிய சீக்கிரத்தில். நீதான் ஏதோ கஷ்டப்படுவது போல் நினைக்கிறாய். உன் வாழ்க்கையை சரி செய்ய நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ இன்னும் எவ்வளவு பெரிய இடத்திற்கு செல்ல போகிறாய் என்பது உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதும் புரியாது. சீக்கிரமாக என்னை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும், தவறாக நடக்கும் அனைத்து விஷயங்களும் சீக்கிரமாக மாறும். உன்னுடைய முகத்தில் புன்னகை வரும். நீ இழந்த அனைத்தையும் விட மிக மிக அதிகமாக நல்லதுகளை நீ பெறுவாய். இந்த வாராகி உனக்காக அனைத்தையும் செய்வேன். உனக்கு நான் சத்தியமே செய்து தருகிறேன். இன்னும் சில நாட்களுக்குள் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் பொன்னாக நல்ல முறையில் நடக்கும். கண்ணீரை துடைத்து கொள்ளம்மா. உனக்காகத்தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் கலங்கிக் கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? கவலை இல்லாமல் இரு, கலங்காமல் இரு. உனக்காக நான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும். ஜெய் வாராகி.